உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, கிரிக்கெட்டை ஒரு கேமாக பார்க்காம இது ஒரு எமோஷனாக பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? ஸோ கிரிக்கெட்டோட பேக் போன் ஆஃப் சௌரவ் கங்குலி, காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர், கேப்டன் கூல் மகேந்திர சிங் தோனி அண்ட் ஹிட்மேன் ரோஹித் சர்மா, ஒன்லி ஒன் அக்ரெசிவ் கிங் விராட் கோலி. என்னடா இது புரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேடா, இவங்களோட பேர்லாம் எப்பயுமே எமோஷனாக தான்டா இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிங் கோலி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக கொடுக்கறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும்? ஸோ இப்போது சச்சினோட டெஸ்ட் கிரிக்கெட்டோட ரெக்கார்டு லைவில் இருக்குது, அதை கூட கம்ப்ளீட் பண்ணாத விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா டெஸ்ட் மேட்ச்சில் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய நண்பனான கிங் கோலி பார்த்தீங்கன்னா நானும் டெஸ்ட் மேட்ச்சில் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்ட் இன்னும் லைவில் தான் இருக்குது. விராட் கோலியிலேயே முடிக்க முடியலன்னா இதுக்கு மேலே யார் முடிக்க போகிறாங்க? ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஓவர் வியூவாக சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கிரிக்கெட்டுன்னு சொல்லுங்கள். கிரிக்கெட்டோட ஜாம்பவானான டெஸ்ட் மேட்ச் அக்ரெசிவ் பிளேயரான கிங் கோலி பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸான்னு பார்த்தீங்கன்னா பல இடத்துல பரவிக்கிட்டு இருந்தது. ஆனால் இது இல்லை. விராட் கோலியை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லா பேஜிலும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை. ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதை முதற்கொண்டு நான் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஃபார்மில் இல்லை. ஸோ வருங்கால சந்ததிகளுக்கு வழிவிடணும், யங்ஸ்டருக்கு வாய்ப்பு தரணும், அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா ரோவும் வெளியே போயிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோவும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ எமோஷன் இந்த வேர்ல்டு லெவல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு வாழ்த்து சொல்கிறோமே, அதுக்காக மட்டும்தான் ஸோ இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அவங்க ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்ததால் பல பேர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் ஏபி டிவிலியர்ஸ், ஆஸ்திரேலியனாக இருக்கும் ஃபாஸ்ட் பவுலரான ஏசில் வுட் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய காட் ஆஃப் கிரிக்கெட் அவங்களும் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இந்தியாவோட லெஜெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வாழ்த்துக்களை. ஸோ அதுக்கப்புறம் என்ன கோச் கௌதம் கம்பீர் இவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. விராட் கோலி போட்ட இந்த ஒரு போஸ்ட்டால் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு போஸ்ட்டில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தா டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தா நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க கற்றுக்கிட்டு இருந்தாவும் சொல்லப்படுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாழ்க்கையே கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ 14 வருஷம் நான் இந்த ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படிலாம் இருந்தது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுத்துருதுன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி சொல்லியிருப்பாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட்டோட கரியர் பார்த்தீங்கன்னா 14 வருஷம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் எனக்கு பல சர்க்கிள் வந்துருந்தாலும் பல வெற்றிகளை பார்த்தீங்கன்னா தேடி தந்திருக்கு. அதனாலே அதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து 16 வருஷமாக நான் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ இந்த ஒரு டெஸ்ட் கரியராக கூட இருக்கலான்னு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டெஸ்ட் கேமை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாலே நம்ப முடியலன்னு பார்த்தீங்கன்னா கிங் கோலி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையில் அவங்களோட பயணம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நடந்துக்கிட்டு இருக்குது. த கிங் ஆஃப் கிரிக்கெட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட அக்ரெசிவ் ஆட்டிடியூட் மற்றும் இப்போது அவங்களுடைய கேம் பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கிறதுனால தான் ஸோ அவங்கள கிங் கோலி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ வர ஜெனரேஷன் யங்ஸ்டருக்கு முக்கியமான டெஸ்ட் கிரிக்கெட்டை எப்படிலாம் விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆழமான டீப்பான டெப்த்தான ஸோ ஒரு தனிப்பட்ட ஒன்று இருக்கான் இந்த ஒரு டெஸ்ட் கேமை பொறுத்த வரைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் நம்ம பார்த்தீங்கன்னா விளையாட போகிறோம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ யாரும் பார்க்காத நம்மளுடைய கேமை நம்ம விளையாடணும். ஸோ யார் சொல்கிறதும் கேட்கக்கூடாது, நம்ம இஷ்டம் போல் தான் நம்ம ப்ளே பண்ணணும். கிடைக்கிற ஒரு வாய்ப்பையும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாகவும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை நம்ம தக்க வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிங் கோலியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களோட கரியரில் கன்சிஸ்டன்சினா என்னென்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்கள பார்த்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் இவங்களை பற்றி நிறையவே தெரியும். ஸோ கிங் கோலி பற்றியும் கன்சிஸ்டன்சியில் நம்பர் 1ல் இருப்பார் நான் நினைக்கிறேன். இவங்கள ரன் மிஷின், இந்த கிங் ஆஃப் கிரிக்கெட் ஆட்டிடியூட் கிங் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த ஒரு கன்சிஸ்டன்சியாக கூட இருக்கலான்னு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரன் மிஷின், ரன் அடிக்கிறது எல்லாருக்கும் ஈஸி தான். ஸோ யார் வந்தாலும் அடிக்கலாம். ஆனால் இந்த அளவில் கன்சிஸ்டன்ஸாக அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது யாராலையும் முடியாது. ஸோ இவங்களுடைய ரெக்கார்டு இனிமேல் யாராவது முடிக்க முடியுமாடான்னு கேட்டிங்கன்னா யங்ஸ்டருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை சரியாக பயன்படுத்துவாங்களா இல்லையான்னு தெரியல.
பார்த்தா தான் தெரியும். ஆனால் காட் ஆஃப் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் கரியரை பார்த்தா கிங் கோலியாலே பீட் பண்ண முடியல. ஸோ ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தா வேறு லெவல்ப்பா கிங் கோலி. எனக்கு தெரிஞ்சு கிங் கோலி ரிட்டையர்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ இந்த இந்தியன் டீமே பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தா கேப்டன்சி பொறுப்பை இவங்கக்கிட்ட கொடுத்துருப்பாங்களோன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பொறுப்பில் இருந்தால் மாதிரி இருந்தாக்கா நீங்கள் டீமில் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிசிசிஐ. ஏன்னா டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் த கிங் ஆஃப் அதாவது பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக ப்ளே பண்ணுறதுல விராட் கோலி யாராலுமே அடிச்சிக்க முடியாது. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிங் ஆஃப் கோலினா விராட் கோலி மட்டும்தான் கேப்டன்சி பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்க அந்த அளவில் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவாகவும் விளையாடுவாங்க, ஆட்டிடியூட்டாக விளையாடுவாங்க. ஆப்போசிட் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி, பவுலராக இருந்தாலும் சரி பயப்பட வைப்பார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விராட் கோலி பார்த்தா டெஸ்ட்டு கேப்டன்சி போட்டால் நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ பேசிக்கிட்டு வருவாங்க. ஸோ ஆனால் இப்போ பார்த்தா நம்மளுடைய கிங் கோலி பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பொறுப்புலாம் வேணாம்ப்பா, எனக்கு எதுலேயுமே கேப்டன் பொறுப்பு வேணாம்ப்பா, ஐபிஎல்லில் கூட வேணாம்ப்பான்னு இப்போ எல்லாத்தையும் பார்த்தா ஒதுங்கிட்டார். ஸோ ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆன உடனே கேப்டன்சி பொறுப்பு யாருக்கு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது. பும்ராவும் பார்த்தீங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் கிங் கோலி டீம் ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ இதுக்கு மேலே யாரை கேப்டன்சி பொறுப்பில் இருப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் தாண்டா நம்பர் 1 சொல்கிற மாதிரி தான் விராட் கோலி இருக்கார். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 60 மேட்ச் பார்த்தீங்கன்னா விளையாடிருப்பாங்க, கேப்டன்சி பண்ணியிருப்பாங்க. அதில் 40 மேட்ச் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ 17 மேட்ச் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ இதுவே பார்த்தா தோனி தலைமையில் பார்த்தீங்கன்னா 27 மேட்ச் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருப்பாங்க. சௌரவ் கங்குலி இவங்க பார்த்தீங்கன்னா 21 மேட்ச் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலே அதிகமாக கேப்டன் வின்னிங் பர்சன்டேஜ் யாருக்கு இருக்குதுன்னா டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ கன்சிஸ்டன்ஸ் விராட் கோலி கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு சந்து டெக்ஸாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா ஐபிஎல் எப்போ நடக்க போகுதுன்னு டேட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ மேட்ச் எங்கெங்கே நடக்க போகுது, வென்யூ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.